திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கத்தினுடைய அடிநாத தொண்டர்கள் இருக்கிற வரை இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அவரை நாங்கள் எடப்பாடி பழனிசாமி என்றெல்லாம் அழைப்பதில்லை, எடுபுடி பழனிசாமி என்றுதான் அழைப்பது. நீங்கள் எங்கள் மக்களுக்கு எதிராக திட்டம் கொண்டு வந்தால் உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கிற துணிச்சலை பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் நம்மை பார்த்து அச்சப்படுகிறார். இன்றைக்கு அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது, அவரை சார்ந்தவர்கள் மீது நாங்கள் வருமான வரி சோதனை நடத்த போகிறோம், அதன் மூலமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் பலிக்காது. காஷ்மீரில் ஆசிஃபா என்கிற அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி போனவர்கள் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த பாஜகவை தூக்கி பிடித்துக் கொண்டுதான் இன்றைக்கு எடப்பாடிகள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் இன்றைக்கு நாம் கழகத்தினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறோம். எனக்கு முன்பாக பேசிய பலரும் சொன்னார்கள், பெண்களுக்கு இலவசமாக பேருந்திலே பயணம் செய்ய முடியும், பெண்களுக்கு பள்ளி கல்வியை முடித்து கல்லூரி சேரக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க இருக்கிறோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதத்தில் 1000 ரூபாய் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் கொண்டு சேர்க்க இருக்கிறோம், ஒவ்வொரு பெண்களுக்கும் என்று கழக அரசினுடைய சாதனைகளை எனக்கு முன்பாக பேசிய பலரும் சொன்னார்கள். ஆனால் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 நாட்களில் இந்திய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா டெல்லியிலே நடைபெற இருக்கிறது. சேட்டுப்பட்டு பகுதி என்பது எப்படிப்பட்ட பகுதி? உழைக்கும் மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதி. கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கத்தின் உணர்வை பெற்று உயிரை காட்டிலும் உதயசூரியன் சின்னம் முக்கியம் என்று சொல்லுகிற மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதி சேத்துப்பட்டு பகுதி. இந்த பகுதியிலே நின்று சொல்லுகிறேன், இன்னும் 2 நாட்களில் டெல்லியில் பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்க இருக்கிறார்கள். அந்த கட்டிட திறப்பு விழாவிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, சரத்து 79, there shall be a union for, there shall be a parliament for union which shall consist of president. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் பாராளுமன்றம் என்று ஒன்று இருக்கும். அந்த பாராளுமன்றத்திற்கு தலைவர் குடியரசுத் தலைவர் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அந்த குடியரசுத் தலைவரை அழைக்காமல் சாவர்கரின் பிறந்த நாள் என்று பாராளுமன்ற கட்டிடத்தை திறப்போம் என்று மோடியும் அமித்ஷாவும் சொன்னால், நீங்கள் கட்டிடத்தை வேண்டுமானாலும் திறந்து கொள்ளுங்கள், அந்த கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாது என்று அறிவிக்கிற துணிச்சலை பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதியின் தலைமையில் இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம். ஏன் அவர்கள் அழைக்கவில்லை? திரௌபதி முர்மு என்கிற எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று. அதையும் கடந்து சொல்லுகிறேன், அவர் பழங்குடியின மக்களை சார்ந்தவர் என்கிற காரணத்தால் இதற்கு முன்பாக இருந்த ராம்நாத் கோவிந்தையும் அவர்கள் அழைக்கவில்லை. மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்தை அழைக்கவில்லை. இன்றைக்கு திரௌபதி முர்முவை அழைக்கவில்லை. அவர்களுக்கு கோவிந்தும் முர்முவும் நீங்களும் நானும் ஒன்றுதான். ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய், தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாய் இந்த சமூகத்தில் மேலெழக்கூடாது என்கிற சிந்தனையை பெற்றிருக்கிற இயக்கம் பாசிச பாஜகவும் ஒன்றிய மோடியினுடைய அரசும். ஆனால் இன்றைக்கு அந்த திரௌபதி முர்முவை பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கு மரியாதைக்குரிய இந்திய திருநாட்டினுடைய குடியரசுத் தலைவரை நீங்கள் அழைக்கவில்லை என்றால் என்ன? வருகிற ஜூன் 3 கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார், இந்த இனத்திற்காக, இந்த உழைக்கும் மக்களுக்காக அதிகமாக உழைத்த தலைவர் கலைஞரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியான நாள் எது என்கிற கேள்வி கேட்ட போது தலைவர் கலைஞர் சொன்னார், என் வாழ்வின் மகிழ்ச்சியான நாள் ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாய், தாழ்த்தப்பட்டவர்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களாய் இருக்கிற அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய நாள் தான் என் வாழ்வின் மகிழ்ச்சியான நாள் என்று அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தலைவர் கலைஞரனுடைய பிறந்த நாளில் சென்னையில் மருத்துவமனையை துவங்க இருக்கிறோம். நீங்கள்
மரியாதைக்குரிய இந்திய திருநாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பாராளுமன்ற கட்டிடத்தை திறப்பதற்கு அழைக்கவில்லை என்றால் நாங்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டில் திரௌபதி முர்முவை அழைத்து தலைவர் கலைஞரின் பெயரில் மருத்துவமனையை திறந்து வைப்போம் என்று அறிவித்திருக்கிற தலைவர் நம் தலைவர் தலைமை. ஈராண்டு ஆட்சியினுடைய பெருமைகள் என்ன? இன்றைக்கு பெண்ணாக குடியரசுத் தலைவரே ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவரை திறப்பு விழாவிற்கு அழைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற மோடியும் அமித்ஷாவும் ஒரு பக்கம். ஆனால் எல்லா இல்லங்களிலும் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே வர வேண்டும், சமூகத்தில் அனைத்து விதமான செய்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டணமில்லா பேருந்து என்கிற திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனக்கு முன்பாக பேசிய சுருதி சொன்னார், இலவசமாக நாங்கள் பேருந்து பயணம் அறிவித்திருக்கிறோம் என்று. அது சாதாரணமான திட்டமா? சமூக நீதி புரட்சியினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கும் வட மாநிலங்களில் பெண்கள் வெளியே வரக்கூடாது, படிக்க கூடாது. அவ்வளவு ஏன், பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு பெண்மணி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டவர்களை இன்றைக்கு தூக்கி சிறையிலே போட்டாலும் கூட அவர்களுக்கு ஆதரவாய் பேரணி நடத்தக்கூடியவர்கள் மோடியையும் அமித்ஷாவையும் ஆதரிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள். எதையும் நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை என்பது மாலை நேர பல்கலைக்கழகம் என்கிற அடிப்படையில் ஆதாரப்பூர்வமான செய்திகளை சொல்லுகிறேன். காஷ்மீரில் ஆசிபா என்கிற அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி போனவர்கள் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த பாஜகவை தூக்கி பிடித்துக் கொண்டுதான் இன்றைக்கு எடப்பாடிகள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் வெளியே வரக்கூடாது என்றார்கள், படிக்க கூடாது என்றார்கள். ஆனால் உங்கள் இல்லங்களிலே இருந்து ஒரு பெண்மணி 12ஆம் வகுப்பை முடித்து உயர்கல்விக்கு சேருகிறார் என்று சொன்னால் மாதம் 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம், உங்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சட்டம் போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத புரட்சி. ஒரு பெண்மணி 1000 ரூபாய் மாதம் பெறுகிறார் என்று சொன்னால் வருடத்திற்கு கணக்கு போட்டு பாருங்கள், 12,000 ரூபாய் ஒவ்வொரு இல்லத்திற்கும் வருடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற திட்டத்தை ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் சாதித்து காட்டியிருக்கிற பெருமையை வீதிதோறும் முழங்குவதற்குத்தான் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். நம்முடைய புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரினுடைய திடலிலே நடக்கிற இந்த கூட்டம், அவரின் பெயரிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியிலே நடக்கிற இந்த கூட்டம், புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார்? இந்தியா இஸ் a secular state. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் சொன்னது, இந்தியா என்பது எந்த மதத்திற்கும் சாராத நாடு, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் பின்பற்றுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் உரிமை இருக்கிறது. அதை தட்டி கேட்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்று சொன்னவர் புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கருக்கு அவர் பிறந்த மாநிலத்திலும் கூட அவர்கள் அவருக்கான நினைவை போற்றவில்லை. ஆனால் என் தலைவர் கலைஞர் புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம், கலை அறிவியல் கல்லூரி, சென்னையில இருக்கிற ஹேமில்டன் பாலம், மயிலாப்பூரில் இருக்கிற ஹேமில்டன் பாலம், மயிலாப்பூரிலே வசிக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துகிற அந்த பாலம் ஹேமில்டன் பாலம் என்று இருக்கக்கூடாது, புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பாலம் என்று இருக்க வேண்டும் என்று சட்டம் போட்ட தலைவர் கலைஞரின் வழியில் ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியின் வழியில் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் PKS என்று எங்களால் பாராட்டப்படுகிற அண்ணன் சேகர் பாபு கொண்டு வந்த திட்டம்தான் நீங்கள் திரௌபதி முர்முவை பாராளுமன்ற கட்டடத்திற்குள் அழைக்க மறுக்கிறீர்கள். காரணம், அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தால். ஆனால் அனைத்து சமூகத்தை சார்ந்தவரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரி சட்டமாக கொண்டு வந்த அமைச்சர் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு என்கிற போது, அதனால் தான் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் நம்மை பார்த்து அச்சப்படுகிறார்கள். எனக்கு முன்பாக பேசிய சிலர் சொன்னார்கள், இடி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, இன்றைக்கும் கூட அமலாக்கத்துறையை வைத்து நம் மீது அச்சம் காட்ட நினைக்கிறார்கள்.
அவர்களுக்கு தெரியவில்லை. மிஸ்ஸாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், 1000 அவதூறுகளை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது, அவரை சார்ந்தவர்கள் மீது நாங்கள் வருமான வரி சோதனை நடத்த போகிறோம், அதன் மூலமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் பலிக்காது. எப்படி சென்னை கிழக்கில் பிஜேபியையும் RSS கும்பலையும் ஓட ஓட விரட்டியவர் அண்ணன் PKS என்றால், அதே போல கொங்கு மண்டலத்தில் சங்க பரிவார் கும்பலை ஓட ஓட விரட்டியவர் அண்ணன் செந்தில் பாலாஜி என்கிற காரணத்தால் தான் திராவிட மாடல் முதல்வர், எங்கள் கழகத்தின் தலைவர் தளபதி என்கிற அந்த மகத்தான தலைவனை, அவரின் மீது இருக்கக்கூடிய அந்த மகத்தான தலைவன் மீது எல்லளவும் குறை உங்களால் சுட்டிக்காட்ட முடியவில்லை. தலைவர் தளபதி சொன்னார், இது எல்லோருக்குமான ஆட்சி, இது திராவிட மாடல் ஆட்சி. சொன்னது தலைவர் தளபதி. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள், நீட்டை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதியை கூட வரவிடாமல் தடுக்கிறார்கள் என்று சொன்னால், மற்ற மாநிலத்தின் முதல்வர்கள் வேண்டுமானால் அமைதியாக இருக்கலாம். ஆனால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் என்கிற வழியில் வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அதை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் எங்கள் மக்களுக்கு எதிராக திட்டம் கொண்டு வந்தால் உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கிற துணிச்சலை பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் நம்மை பார்த்து அச்சப்படுகிறார். இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர், திராவிட மாடலினுடைய நாயகனாக இருக்கிற கழகத்தின் தலைவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார். எதற்காக? இந்த பகுதியிலே வாழுகிற நம்மை போன்ற, உங்களை போன்ற, என்னை போன்ற சாதாரண சாமானிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று. இந்த 2 ஆண்டு சாதனை என்ன? எனக்கு முன்பாக பேசிய சுருதி கேட்டார், மோடி அரசால் கூட்டம் போட்டு நாங்கள் இந்த சாதனையை செய்திருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவர்கள் செய்த சாதனை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் வேலை இல்லாத பட்டதாரிகளை உருவாக்கி எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் பக்கோடாவிற்கு செல்லுங்கள் என்று சொன்னவர் மோடியும் அமித்ஷாவும். அவர்களுக்கு பின்னால் தான் இன்றைக்கு எடப்பாடிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் நான் சொல்லவில்லை, அண்ணன் வேலு சொல்லவில்லை, அண்ணன் சுதாகர் சொல்லவில்லை. சொன்னது யார்? இன்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் இருக்கக்கூடிய PF என்று சொல்லக்கூடிய சேமிப்பு நிதியை பிடிக்கக்கூடிய அந்த நிறுவனம் சொல்லி இருக்கிறது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏறத்தாழ 14 லட்சம் பேர் புதிதாக வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பக்கோடாவிற்கு சொன்னீர்கள். ஆனால் எங்கள் மாநிலத்து மக்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக 14 லட்சம் புதியவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற காரணத்தால் இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னார். அவரை நாங்கள் எடப்பாடி பழனிசாமி என்றெல்லாம் அழைப்பதில்லை, எடுபுடி பழனிசாமி என்றுதான் அழைப்பது. ஏன், எதற்காக எடுபுடி பழனிசாமி என்று அழைக்கிறோம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற அடிப்படையில் பேசக்கூடியவர்கள் நாம். ஆனால் இங்கே எங்கள் மக்கள், இங்கே வாழுகிற சேத்துப்பட்டில் இருக்கிற மக்கள், இந்த மக்கள் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள். இன்றைக்கு நான் சட்டம் படித்திருக்கிறேன். கீழே அமர்ந்திருக்க உங்கள் இல்லங்களில் இருந்து ஒருவர் மருத்துவம் படித்திருக்கலாம், பொறியியல் படித்திருக்கலாம், சட்டம் படித்திருக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து சட்டம் போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற காரணத்தால். ஆனால் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையை கூட்டி நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் என்று நாங்கள் தீர்மானம் போட்டால் ஆளுநரை வைத்து நீங்கள் திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால், அது மோடியாக இருந்தால் என்ன, ஆளுநராக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் எங்கள் மாநில மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக நீங்கள் இன்றைக்கு மருத்துவம் படிக்க கூடாது, சட்டம் கற்க கூடாது, பொறியியல் படிக்க கூடாது என்று திட்டம் போட்டால் ஆளுநரை ஓட வைக்கிற ஆற்றலை பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள், ஆளுநரை நாம் எதிர்த்தோம், ஆளுநரை நாம் எதிர்த்தோம் என்று சொன்னார்கள்.
ஆளுநருக்கும் நமக்கும் என்ன நேரடி சண்டையா? ஆர்.என். ரவிக்கும் நம்முடைய அண்ணன் சுதாகருக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லை. ஆளுநர் என்பவர் என்ன செய்கிறார்? There shall be a council of ministers with chief minister at the head to aid and assist the governor in the exercise of his function. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் என்பவர் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எங்கள் மாநிலத்தில் எங்கள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுவதை செய்வதுதான் ஆளுநரின் வேலை என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர், தலைவர் கலைஞர் சமூக நீதி, பெண்ணுரிமை என்கிற திராவிட இயக்கத்தின் தலையாய கொள்கைகளாக இருக்கக்கூடியதை நான் சட்டமன்றத்தில் படிக்க மாட்டேன் என்று ஆளுநர் சொன்னார். அந்த ஆளுநரை இந்திய அரசியல் வரலாறு இதுவரை சந்தித்திராத வகையில் நீ அம்பேத்கரின் பெயரை சொல்லவில்லையா, பெரியாரின் பெயரை சொல்லவில்லையா? இந்த சட்டமன்றத்தில் இருந்து ஓட வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கிய இயக்கம் கருப்பு சிகப்பு கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் இதயத்தில் தாங்கி நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் பேர் இயக்கம். எனக்கு முன்பாக பேசியவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. பெஸ்ட் பர்ஃபார்மிங் பிக் ஸ்டேட், இந்திய அளவில் சிறப்பாக செயல்படுகிற, இல்லை முதன்மை நோக்கத்திலே செயல்படுகிற ஒரு மாநிலம் எது என்று இந்தியா டுடே ஆய்வு செய்த இந்தியா டுடே பட்டியல் போட்டது. இந்திய அளவில் எந்த மாநிலம் சிறப்பாக செயல்பட்டது என்று இந்தியா டுடே பட்டியல் போட்டது. அந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றிருந்த மாநிலம் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற தமிழ்நாடு. எந்தெந்த துறைகளில் நாம் முதன்மை பெற்றிருந்தோம்? இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், மெடிக்கல், சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் உள்ளிட்ட ஏறத்தாழ 50 துறைகளை ஆய்வு செய்து அந்த துறைகளில் பட்டியல் போட்டதில் முதலிடம் பெற்றிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்க்ளூசிவ் growth என்றால் என்ன? இன்க்ளூசிவ் growth என்றால் என்ன? அதுதான் திராவிட மாடலின் கொள்கை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பது, அனைவருக்குமான ஆட்சி, இது சமூக நீதி ஆட்சி என்கிற காரணத்தால் குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற சட்டம் வந்தது. இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலும் சட்டம் வந்த பிறகு போராட்டம் நடந்தது. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அந்த சட்டம் மசோதாவாக பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த போது போராட்டம் நடந்தது. அந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நகலை கிழித்து போடுகிற போராட்டத்தை இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு இளம் தலைவர் முன்னெடுத்தார். அந்த தலைவர் எங்கள் இளைஞரணி செயலாளர், இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர், சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற காரணத்தால் தான் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நாங்கள் தான் வலிமையானவர்கள், இந்தியாவையே நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அச்சப்பட்டு அதிகம் உச்சரித்த பெயர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற பெயர். ஏன்? அமித்ஷா சொன்னார், அஞ்சல் துறையின் தேர்வுகள் இந்தியில் மட்டும்தான் நடக்கும், ரயில்வே துறையின் தேர்வுகள் இந்தியில் மட்டும்தான் நடக்கும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நாங்கள் இந்தியை கொண்டு வந்து திணிப்போம். சொன்னது ஒன்றிய அரசு, மற்ற மாநிலங்கள் அமைதியாக இருந்தது. அஞ்சல் துறையின் தேர்வுகள் இந்தியில் மட்டும்தான் நடக்கும் என்று அமித்ஷா சொன்னபோது ஒரு தலைவன் இந்தி தெரியாது போடா என்று சொன்னார். அந்த தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், எங்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு கழகத்தினுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ரயில்வே துறையினுடைய தேர்வுகள் தமிழில் எழுத முடியும், சிஆர்பிஎஃப் தேர்வுகள் தமிழில் எழுத முடியும், அஞ்சல் துறையினுடைய தேர்வுகள் தமிழில் எழுத முடியும். தமிழில் எழுதினால்தான் சேத்துப்பட்டிலே இருக்கிற, எழும்பூரிலே இருக்கிற நம்மை போன்ற சாதாரண சாமானியர்கள் வாய்ப்பை பெறுவார்கள். நீங்கள் இந்தியை கொண்டு வந்து திணித்தால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற ஆற்றலை பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து அச்சப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் சொன்னார்கள் சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செல்லுகிறேன். நிறைந்திருக்கிற இந்த பகுதி கழகம் என்கிற இந்த மாபெரும் பேர் இயக்கம் அடித்தளமிட்டிருக்கிற பகுதி. தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம்,
போராட வந்த அப்பாவிகளை சுட்டுக் கொன்ற எடப்பாடி நான் ஏன் எடுபுடி என்று சொன்னேன் என்பதற்கான விளக்கம் சொல்லுகிறேன். போராட வந்த அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்ற எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா? நான் தொலைக்காட்சியில் பார்த்துத்தான் போராட வந்தவர்களை சுட்டுக் கொன்றார்கள் என்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். கழகத்தின் ஆட்சி வந்தது, அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கை வந்தது. அங்கே நடந்த போராட்டத்தை உடனுக்குடன் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவித்தோம். அதை கடந்துதான் இது நடந்தது என்று அருணா ஜெகதீசனின் ஆணையத்தை கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் பெற்றார். போராட வந்த அப்பாவிகள் மீது தடியடி நடத்தி துப்பாக்கி சூடு நடத்திய ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து பேசினார்கள். அதில் மிக முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக தொலைக்காட்சிகளை தெரியப்படுத்தினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல். அது மட்டும் தானா? கொடநாடு இல்லத்திலே மர்ம மரணம். எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரான சேலத்திலே வாகன ஓட்டிகள் இறந்து போனார்கள். இப்படி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இந்தியா டுடே செய்தி போட்டது, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பிக் ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டரில் சிறந்து விளங்குகிற மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு என்று செய்தி போட்டது. இதுதான் கழக அரசினுடைய சாதனை. கொரோனாவை குறித்து, கோவிடினுடைய நிலவரங்களை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டது. நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். கொரோனாவில் 4000 ரூபாய் கொடுத்தோம் கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தவுடன். அதை கடந்து கொரோனா நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதல்வர் தான் பிபிஇ கிட்டுகளை அணிந்து கொண்டு அந்த மக்களை சந்தித்து, அந்த நோயாளிகளை சந்தித்து, நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொன்ன ஒரே முதல்வர் கழகத்தின் தலைவர் தளபதி என்கிற காரணத்தால் இதுவல்ல செய்தி. என்னிடத்திலே பலர் கேட்டார்கள், கழக அரசின் சாதனையின் மிக முக்கியமானது என்று 4000 கொடுத்ததையோ அந்த கொரோனா நோயாளிகளின் பக்கம் நின்றதையோ கடந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? கோவிட் காலகட்டத்தில் ராஜாஜி மருத்துவமனைக்கு வெளியே வரிசை கட்டி ஆம்புலன்ஸ்கள் நின்று கொண்டிருந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நிலைமை கைமீறி போய்விட்டது, எங்களால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்த தமிழ்நாட்டை கையில் எடுத்து கொரோனாவை ஒழித்து தடுப்பூசி முகாம்கள் அமைத்து இன்றைக்கு தமிழ்நாடு கொரோனா இல்லாத மாநிலம் என்கிற நிலைமையை உயர்த்தி காட்டிய பெருமை அந்த மகத்தான தலைவன், நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞரின் வழியில் ஆட்சி செய்கிற தலைவர் தளபதிக்கு உண்டு என்கிற காரணத்தால் இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்கிற காரணத்தால் தான் நம்மை பார்த்து இன்றைக்கு அச்சப்படுகிறார். காலை சிற்றுண்டி என்கிற மகத்தான திட்டம், இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டம், நம்மை காக்கும் 48 என்கிற திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிற காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. ஒரு காலத்தில் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த தொழிற்சாலைகள் எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் வெளிமாநிலங்களுக்கு சென்றது. கேட்டபோது அந்த தொழிற்சாலைகளினுடைய உரிமையாளர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? எங்களால் தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்த முடியவில்லை, அவ்வளவு ஊழல் நடக்கிறது என்று சொன்ன தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஜப்பானில் மிட்சுபிஷியோடு இன்றைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் கழகத்தினுடைய ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சொன்னார்கள், தந்தை பெரியாரோடு இடியாய் பெரியார் இறங்காதிருந்தால் அடியோடு ஒளிந்திருப்போம், எங்கள் அடிச்சோடும் அழிந்திருக்கும் என்கிற அந்த தந்தை பெரியாரோடு இந்த இயக்கம், இந்த திராவிட இயக்கம் முடிந்து போகும் என்று சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணாவோடு இந்த இயக்கம் நிறைவு பெறும் என்று சொன்னார்கள். தலைவர் கலைஞரோடு திராவிட இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொன்னார்கள்.
இன்றைக்கு அவர்களின் வாயில் இருந்துதான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் என்று சொல்ல வைத்த பெருமை நம்முடைய தலைவர், கழகத்தின் தலைவர் தளபதிக்கு உண்டு என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒற்றை செங்கலை காட்டி நம்மை ஓட வைக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? சாலை வசதிகள், மேம்பாலங்கள், தண்ணீர் பற்றாக்குறையை தீர்த்து வைப்பது என்கிற சாமானிய மக்களுக்கான நலத்திட்டங்களை மட்டும் திராவிட இயக்கம் செய்தால் அவர்களுக்கு நம் மீது இவ்வளவு பெரிய கோபம் வராது. அவர்களுக்கு கோபம் வருவதற்கான காரணம் நீட் தேர்வில் ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு பாதிக்கப்படுகிறது. உங்களையும் என்னையும் போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீட் பயிடக்கூடாது என்று ஓபிசிகளுக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீடை சங்க பரிவார் கும்பல் தடுத்து நிறுத்தினால் அதை மம்தாவோ மற்ற மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களோ கேள்வி கேட்கவில்லை. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டால் கேள்வி கேட்கிற துணிச்சலை பெற்றிருக்கிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி என்கிற காரணத்தால் தான் மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு திராவிட இயக்கம் என்கிற இந்த மாபெரும் பேர் இயக்கத்தை பார்த்து அச்சப்படுகிறார்கள். என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி செய்கிறது, உங்கள் ஆட்சியின் மிக முக்கியமான சாதனை எது என்று சென்ற வாரம் நியூஸ் 7 தொலைக்காட்சி விவாதத்திலே ஒருவர் கேட்டார். அவரிடத்திலே நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய மிக முக்கியமான சாதனை என்ன தெரியுமா? இன்றைக்கு மேடையில் அனைவரும் சமமாக இருக்கிறோம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் ஒரு உடையை அணிந்து வரக்கூடாது என்று அரசியல் செய்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் வன்முறையை ஏவினால் அதை பார்த்து கொண்டு மற்ற மாநிலத்தில் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு உடை அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நினைக்கிறவர்களை உடனுக்குடன் கைது செய்கிற ஆட்சிதான் கழகத்தின் தலைவர் தளபதியின் ஆட்சி. தமிழ்நாட்டில் உங்களுடைய பிரித்தாளுகிற சூழ்ச்சி ஒருபோதும் நடைபெறாது. இது சமூக நீதி ஆட்சி, இது திராவிட மாடல் ஆட்சி, இது தந்தை பெரியாரின் ஆட்சி, பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி, தலைவர் கலைஞரின் ஆட்சி என்கிற காரணத்தால் நீங்கள் செய்கிற பிரித்தாளுகிற அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதுதான் தமிழ்நாடு இந்த 2 ஆண்டுகளில் செய்து காட்டியிருக்கிற மாபெரும் சாதனை. இந்த சூழ்நிலையில் ஏறுகிறார் மேடை என்றால் மகுடிநாதம், எழுதுகிறார் ஏட்டில் என்றால் தமிழர் வேதம், எதிரிகள் தலையெல்லாம் நெற்கதிர் போல் தாழ்வதற்கு எம் அண்ணன் கற்றிருந்தார் முத்தமிழை ஆள்வதற்கென்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை குறித்து தலைவர் கலைஞர் எழுதிய வரிகளை சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணாவின் வழியில் வந்திருக்கிற அரசு. 5 செய்திகளை சொல்லுகிறேன். பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதன் மூலமாக மாதத்திற்கு 1500 ரூபாய் சேமிக்க முடிகிறது. இன்றைய சூழ்நிலையில் செப்டம்பர் மாதத்தில் இருந்து குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்க இருக்கிறது. பெண்கள் இன்றைய சூழ்நிலையில் பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வி சேருகிற போது மாதம் 1000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் வழங்கப்பட இருக்கிறது. காலை சுற்றுண்டியை இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உயர்கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு இலவசம் என்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் படிக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக சட்டம் போடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஈடியை வைத்தெல்லாம் அச்சப்பட முடியாது. மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் மிசாவை பார்த்த திராவிட முன்னேற்ற கழகம், எமர்ஜென்சியை பார்த்த திராவிட முன்னேற்ற கழகம், சேத்துப்பட்டு போன்ற பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கத்தினுடைய அடிநாத தொண்டர்கள் இருக்கிற வரை இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்று சொல்லி, வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தலைவர் கலைஞர், வெல்லட்டும் திராவிட மாடல், ஓங்கட்டும் கழகத்தினுடைய தலைவர் தளபதியின் புகழ் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேஷ்குமார் அவர்களுக்கும், பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் சுதாகர் அவர்களுக்கும், சோ வேலு அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் பாலாஜி அவர்களுக்கும், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.